ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டயபிட்டிஸ் இன் பிரெக்னன்சி 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபிட்டிஸ், அதாவது அம்மாக்கு ஏற்கனவே சக்கரை வியாதி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ரெண்டாவது டைப் வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், அதாவது பிரெக்னன்சி பீரியட்ல டெவலப் ஆகுற டயபிட்டிஸ் தான் வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் தான். என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், பாப்பாவை சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் ஜாஸ்தி இருக்கும், அம்மாக்கு பிபி வரதுக்கான சான்சஸ் இருக்கு, பாப்பாக்கு ஏதாச்சும் வந்து குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ப்ரீடம் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டயபெட்டிஸ், அதாவது பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிற சக்கர வியாதியை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? சிம்பிளா ஒரு பேலன்ஸ்டு டயட், லோ சுகர் டயட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து ரெகுலர் எக்ஸசைசஸ், வாக்கிங் அந்த மாதிரி வந்து டெய்லியும் போகலாம். ரெகுலரா பிளட் செக்அப் வந்து நம்ம பண்ணி நம்ம சுகர் லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். இதுல வந்து இந்த பேசிக்கா டயட்டிங் அண்ட் வாக்கிங்ல வந்து உங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு மருந்தோ இல்லைன்னா இன்சுலினோ அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டா வந்து சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கும் நல்லது, பாப்பாக்கும் நல்லது. தேங்க்யூ.